بسم الله الرحمن الرحيم. தமிழகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை எழும் பொழுதெல்லாம் தன்னுடைய குரலை முதலில் பதிவு செய்பவர், மார்க்க கல்வியோடு சட்டக்கல்வியையும் படித்து அதை மார்க்கத்திற்காக செயல்படுத்துபவர். இவர்கள் வழக்கறிஞர் ஆனதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட புகாரிகள் வழக்கறிஞர்களாக படித்து கொண்டும் வழக்கறிஞர்களாக பணியாற்றி கொண்டும் இன்றைக்கு தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் சென்னை மௌலவி அலிமல் புகாரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அலிமல் புகாரி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஷேக் பாய் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, அவனையே புகழ்கிறோம், அவனிடத்திலே உதவி கோருகிறோம். வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறோம், அவனையே நம்பிக்கை கொண்டுள்ளோம், அவன் மீதே முழுமையாக சார்ந்துள்ளோம். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, நம்முடைய உள்ளங்கள் ஏவக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா, நம்முடைய செயல்களில் மிக கெட்டவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு, யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. ஒமை யுதிலுஹு ஃபலா ஹாதிய லஹு, யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை மீட்டு நேர்வழிக்கு கொண்டு வருபவர் யாரும் இல்லை. வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வனஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணங்க தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்றும், பின்பற்ற தகுதியான ஒரே முன்மாதிரி அல்லாஹுவின் தூதர், அல்லாஹுவின் அடியார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறியவர்களாகவும். قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. ஒரே ஆன்மாவிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் படைத்த அல்லாஹ் ஒருவனை அஞ்சுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக. قال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله, வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன். وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم, வழிமுறைகளில் மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. ஷரல் உமூரி முஹததாத்துஹா, செயல்முறைகளில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவை. குல்லு முஹததத்தின் பிதஆ, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்தும் பிதஅத். வ குல்லு பிதஅத்தின் தலாலா, அனைத்து பிதஅத்துகளும் வழிகேடு. வ குல்லு தலாலத்தின் பின்னார், அனைத்து வழிகேடும் நம்மை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையினை ஆரம்பிக்கும் பொழுதும் எதை சொல்லி ஆரம்பிப்பார்களோ அதையே நானும் சொல்லி இறை தூதரின் பாதையில் எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த வில்லாபுரத்திலே, மதுரையிலே மஸ்ஜிதுல் முகத்தஸ் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி, அந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டவர்கள் பரிசளிப்பு விழாக்களை நடத்தி, அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியிலே இந்த எளியோனுக்கும் ஒரு வாய்ப்பை தந்து, உலக வரலாற்றில் மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலகம் போற்றும் உத்தம தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தும்படி
உங்களுடைய பகுதியை சார்ந்த எங்களுடைய கல்லூரியில் இருந்து உருவான பல முத்துக்களில் ஒரு முத்தான மரியாதைக்குரிய அன்பு தம்பி சகோதரர் தாஹா புகாரி அவர்கள் என்னை அழைத்து இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. உலகம் போற்றும் உத்தம தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க என்பதை பற்றி நாம் பேசுவோமே ஆனால், தலைமைத்துவத்தினுடைய முக்கியத்துவம், ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் என்று இருந்தால் ஒரு நல்ல குடும்ப தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தலைமைத்துவம், ஒரு நாட்டிலே ஒரு நல்ல அதிபர் ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தலைமைத்துவம், ஒரு கல்லூரி என்றால் அதில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தலைமைத்துவம், இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். உலகம் போற்றும் ஒரு நல்ல தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, he is actually a dimensional leader, ஒரு டைனமிக் லீடர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லீடர்ஷிப்பை பத்தி ஏன் அடிக்கடி பேசணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு there is absolutely scarcity of leadership. தலைமைத்துவத்துக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாம் ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் என்று நம்புகிறேன். சோம்பேறிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து, யாரெல்லாம் ஏன்னா பூந்தி கொடுக்குற மாதிரி அந்த சேர் மேலே போயிட்டாங்க, சேர் தான் வைக்கிறாங்க. எங்க விட்ட சோம்பேறிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு டூர் போனாங்களாம். அந்த சோம்பேறிகள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க, நம்மளே பெரிய பெரிய சோம்பேறியத்தான் நம்ம தலைவராக எடுத்து அந்த தலைவர்கிட்ட தான் என்னத்தை கொடுக்கணும். நம்மளே பெரிய சோம்பேறிய தலைவராக தேர்ந்தெடுத்து அந்த தலைவர்கிட்ட என்னத்தை கொடுக்கணும். கார்ல முக்கியமானது என்னது? ஸ்டேரிங், டிரைவிங். நம்மளே பெரிய சோம்பேறி கிட்ட தாய்மார்கள்லாம் கரெக்டா கவனிச்சுக்கணும். அதாவது இப்ப கேள்வி பதில் தான் முடிஞ்சிருச்சு, நம்ம தான் பரிசு வாங்க தான் வந்திருக்கிறோம், சட்டுப்பட்டு வந்தியா பேசிட்டு வண்டி எடுத்து கிளம்புப்பா, பரிசெல்லாம் கொடுத்தா வேலை முடிஞ்சு போயிடும் அப்படின்லாம் நீங்க you cannot escape. We should make this session interactive. அப்ப ஸ்டியரிங் பிடிக்கிற அந்த பொறுப்பு இருக்குல்ல, டிரைவிங் இருக்கிறதுலயே பெரிய தலைவர்கிட்ட தான், நம்ம தலைவர்லயே பெரிய தலைவர்கிட்ட தான் இந்த ஸ்டியரிங்கை கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மஷூரா பண்ணி, இவர் தான்ப்பா சூப்பர் தலைவர், இவர்கிட்ட ஸ்டியரிங்கை கொடுப்போம் அப்படின்னு. சோம்பேறிகளின் தலைவர் வண்டி ஓட்டினா வண்டி எப்படி போகணும்? சோம்பேறிகளின் தலைவர் வண்டி ஓட்டினா எப்படிமா போகணும்? ஸ்லோவா போகணும். அடிச்சு வண்டியோட மொத்த கெப்பாசிட்டி 130 தாண்டி போதான் கார். சரியான ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு வண்டி. எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன், எதுக்கு இவர்கிட்ட கொடுத்தோம், எதனால இவர்கிட்ட கொடுத்தோம்? இவரே சோம்பேறிகளின் தலைவர் இவர்கிட்ட வண்டியை கொடுத்தோம். ஒரே உள்ளுக்குள்ள ஒரே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்னையா இது, இவர் சோம்பேறி தலைவர் இவர்கிட்ட வண்டியை கொடுத்தோம், இவர் இவ்வளவு வேகமா ஓட்டுறாரு அப்படி. அப்ப ஒரு முடிவு பண்ணிட்டு தலைவர்கிட்டே கேட்டுருவோம், தலைவரே என்ன வண்டி இவ்வளவு வேகமா சீறிக்கிட்டு ஓடுது, நீங்க சோம்பேறி தலைவர் உங்ககிட்ட வண்டியை கொடுத்தோம், ஏன் வண்டி இவ்வளவு சீறி ஓடிட்டு இருக்கு? அப்ப தலைவர் ஸ்டேரிங் பிடிச்சிட்டு கொட்டையே சொன்னாராம், சரிதான்பா, யாராவது ஒருத்தர் என் காலை இந்த ஆக்சிடென்ட் எடுத்து பிரேக்ல வைங்க பண்ணாராம். கார் தெரிஞ்சவங்களுக்கு வேணா புரியும்னு நினைக்கிறேன், ஆனா லேடிஸ் என்ன நினைச்சு சிரிக்கிறீங்கன்னு தெரியல. தலைமைத்துவம் என்பது அவ்வளவு முக்கியமானது. ஒரு வண்டி ஓட்டுவதாக இருந்தாலும், நீங்கள் 3 பேர் பயணத்தில் கிளம்பினாலும் அதில் ஒரு அமீரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பார்வையில கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ல இருந்து தலைவர்கள் உருவாகிட்டே இருக்கணும். தொண்டர்களை உருவாக்குபவன் அரசியல்வாதி, தெரிந்து கொள்ளுங்கள். தொண்டர்களை உருவாக்குபவன் அரசியல்வாதி, தலைவர்களை உருவாக்குவன் தான் தலைவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக வரலாற்றிலேயே வல்லதி யஈஷு மின்கும் ஃபஸயரா இக்திலாஃபன் கதீரன் மின் பஅதி, எனக்கு பின்னால் யார் வாழ்கிறீர்களோ மிகப்பெரிய பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படும், ஆனால் அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீனில் மஹ்தியின் அத்து அலைஹா பின் நவாஜித் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். 40 ஆண்டுகள் நேர்வழி நிற்கக்கூடிய தலைவர்கள் உங்களை ஆழ்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தனக்கு பின்னும் தலைவர்களை உருவாக்கிய உலகின் ஒரே உன்னதமான தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான்.
தனக்கு பின்னாலும் he ensured இந்த உலகில் வாழ்ந்த ஒரு தலைவர், நான் உங்களை விட்டு பிரிந்து விடுவேன், நான் உங்களை விட்டு மறைந்து விடுவேன், ஆனால் நான் சென்ற பிறகும் உங்களை நேர்வழி நடத்துவதற்கு தலைவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்று நெஞ்சுறுதி மிக்க ஒரு தலைவராக தான் செல்லும் பொழுதும் எனக்கு பின்னர் இன்னார் 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 ஆழ்வார்கள், அவர்கள் ஆட்சி செய்தால் உங்களுக்கு நேரான ஆட்சியை தருவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தலைவர்களை உருவாக்கிய ஒரு தலைவர் உலகில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். உலகத்திலேயே யாருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய தூதரை போன்று தலைவர்களை உருவாக்கியவர்கள் யாரும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு பேசுறோம். இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கணவர் உங்கள் வீட்டில் சிக்கலா பிரச்சனையா, ஒரு கால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை படித்திருந்தால், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எப்படிப்பட்ட குடும்ப தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள் என்பதை அவர்கள் விளங்கி இருந்தால், இவ்வளவு பேர் கூடியிருக்கும் ஒரு சபையாக இருக்கும். அங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோவப்பட்டு ஒரு உணவு தட்டை வீசி விடுவார்கள். இதெல்லாம் நீங்க கேட்டு உங்க வீட்டுக்காரர் கேட்கணும். கண்டிப்பா அதுக்காக தான் சொல்றேன், ஐ இன்ஸ்டிகேட்டிங் யூ. இதெல்லாம் நீங்க கேட்கணும். ஏன் இதான் ரசூலுல்லாஹ் படிக்கலையா என்று கேள்வியாக தொடுக்க வேண்டும். 1000 பேர் கூடி 1000 பேர்ல சபை கூடி இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு உணவு தட்டை வீசி விடுகிறார்கள். எல்லாருக்கும் கோபம் வருது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபப்பட்டு நடந்துட்டாங்களே அப்படின்னு. ஆனால் அந்த இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல குடும்ப தலைவராக சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படி வந்து சிதறிய பொருட்களை எடுத்து அந்த தட்டில வச்சு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கைகளை பிடித்து, இருந்தாலும் உங்கள் தாய்க்கு நிறைய கோபம் வரும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கொடுத்தார்கள் என்றால், உலகின் மிகச்சிறந்த கணவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். உலகின் மிகச்சிறந்த தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். உலகின் மிகச்சிறந்த போர் வீரராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். உலகின் மிகச்சிறந்த தாயியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். உலகின் மிகச்சிறந்த சூத்திரதாரியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். உலகின் மிகச்சிறந்த படை வீரராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். உலகின் மிகச்சிறந்த படை தளபதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். உலகின் மிகச்சிறந்த வியாபாரியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். உலகின் அனைத்துமான தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். அதனால தான் இதை பேசுறோம். சுவாமி லட்சுமி சங்கராச்சாரியார் என்ற ஒரு சாமியார் பீகாரிலே பாட்னாவிலே முஸ்லிம்கள் ஏற்பாடு செய்த ஒரு மீட்டிங்ல வந்து பேசுறார். அப்படி பேசும்போது அது இஸ்லாமிய ஏற்பாடு செஞ்ச மீட்டிங். அவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா, அந்த லட்சுமி சங்கராச்சாரியார் என்பவர் எதற்கு ஃபேமஸ் என்று சொன்னால், தி ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியவர் அவர். என்ன புத்தகம்? The history of ஏன்னா நான் பாட்டுக்கு எதையா பேசிட்டு போயிடுவேன். அப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிட்ட பிறகு என்ன கேட்பாங்க, நீங்க போனீங்களா என்ன பேசுனாங்க, நல்ல மேடை நல்ல கூட்டம், ஒருத்தர் வந்து கருப்பா குண்டா வந்து காட்டு கத்து கத்துனாரு, என்ன சரிதான் உங்க வீட்டுக்கார கேட்பாரு, உங்க வீட்டுல போன வீட்டுக்கு கேட்பாங்க என்ன பேசினார், நல்லா பேசினார் அப்படி சொல்லணுமா? The real power of understanding is the ability to reproduce it. நீங்க என்ன உள்ள இறக்குறீங்களோ அதை சொல்ல தெரியணும். ஏனென்றால் மார்க்கத்துக்கு என்று ஒரு சாபக்கேடு வந்து விட்டது. அது என்ன அப்படின்னு சொன்னா, மார்க்க பேச்சுகளை கேட்பதற்கும் மார்க்க பேச்சுகளில் கவனம் செலுத்துவதற்கும் எப்படிப்பட்ட நிலைக்கு சமூகம் சென்று விட்டது என்றால், ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கும் ஒரு வெண்டைக்காயோ கோவக்காயோ பாவக்காயோ இருந்தது என்றால், நம்ம இறங்கி நின்று அதை உடைச்சு பார்த்து தட்டி பார்த்து அந்த 10 ரூபாய்க்கு உள்ள அவன் மூச்சாயிரணும். அந்த யாரு காய்கறி கடைக்காரன் அவனை விடாம விரட்டி அடிப்போம். ஆனால் மார்க்க நிகழ்ச்சி என்றால் என்ன தெரியுமா, நீ பாட்டுக்கு பேசிட்டே நான் பாட்டு கேட்டே இருக்கிறேன், குறுக்க எது கேள்வி கேட்கிற. மார்க்கம் என்றால் அப்படியா? மார்க்கத்திற்கு தான் மிக அதிமுக்கியத்துவம் தரப்பட வேண்டும். இப்ப சொல்லுங்க, அந்த புக்கு பேர் என்ன? தி ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாமிக் டெரரிசம் என்ற புத்தகத்தை எழுதியவர். இஸ்லாத்தின் ஆணி வேறே போர் தான், வன்முறை தான் என்று புத்தகத்தை எழுதியவர். அவரை அழைக்கிறார்கள், ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் வந்து அவரை பீகாரில் பாட்னால உள்ள நிகழ்ச்சிக்கு அழைக்கிறார்கள். அப்போது அவர் பேசியதைத்தான் உங்களுக்கு முன்னால் வைப்பேன். அவர் பேசுகிறார், we are talking about Muhammad and we should keep in mind that he is the greatest individual in history. நாம் முகம்மதை பற்றி பேசுகிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அனைவரும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், உலக வரலாற்றில் அவர்தான் மிகச்சிறந்த மனிதர் என்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், if anyone wants to know about Islam, one should judge Islam by Prophet's life and his teachings. அவர் சொல்றார், நான் இந்த புத்தகத்தை எழுதியதற்கு பின்னால் எனக்கு ஒரு சூழல் ஏற்பட்டது. The history of Islamic terrorism என்கின்ற புத்தகத்தை எழுதியதற்கு பின்னால் எனக்கு ஒரு சூழல் ஏற்பட்டது. எப்படியாவது இந்த இஸ்லாத்தினுடைய உண்மையான விஷயங்களை அறிஞ்சிக்கணும் என்கின்ற ஒரு ஆர்வமும் சூழலும் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, குரானை படித்தேன், சைமல்டேனியஸா பேரலலா நபிகள் நாயகத்தின் முழு வரலாற்றை படித்தேன். அவர் சொல்லி காட்டுகிறார். இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கும் இஸ்லாத்தை
இல்லாமல் ஆக்குவதற்கும் இஸ்லாத்தின் மீது சேற்றைவாரி இறைப்பதற்கும் நினைப்பவர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதரை படித்து விட்டால், ஒரு சுவாமி சங்கராச்சாரியார், ஒரு சுவாமி லட்சுமி சங்கராச்சாரியார் கூட அல்லாஹ்வுடைய தூதரை படித்து விட்டால் இஸ்லாத்தின் மீது இவ்வளவு ஈர்ப்பு ஏற்பட்டு விடும் என்றால், இன்னும் இந்த மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய, இன்னும் இந்த மார்க்கத்தை கருவறுத்து விட வேண்டும் என்று எண்ணக்கூடிய, இன்னும் இந்த இந்தியாவிலே, இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய எதிரிகளிடத்திலே இறை தூதரை கொண்டு போய் நாம் சேர்க்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது நிற்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற இவ்வளவு பெரிய தலைவர் ஏன் யூதர்கள் சொல்லவில்லையா, நீங்கள் மிஅராஜுக்கு சென்ற நாள் எங்க கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க அதை பெருநாளாக கொண்டாடி இருப்போம். காரணம் என்ன? எங்களிடம் இப்படி ஒரு தலைவர் இல்லை, எங்களிடம் இப்படிப்பட்ட ஒரு தலைமை இல்லை, எங்களிடம் இப்படிப்பட்ட ஹதீஸ் இல்லை என்று இஸ்லாத்தின் எதிரிகள் பொறாமை கண் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை, இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நம்முடைய கையில் வைத்திருக்கக்கூடிய நாம் எத்தனை முறை அல்லாஹ்வுடைய தூதரை படிக்கிறோம்? ஒரு ரொம்ப வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் I would like to give you and quote you. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதஸ்தைகத அஹதுக்கும் மின் மனாமிஹி ஃபல்யஸ்தன்சிர் ஸலாத்தன் ஃபஇன்ன ஷைத்தான யபீது அலா கைஷூமிஹி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது எல்லாருக்கும் ஒரு சின்ன டெஸ்ட், எனக்கும் சேர்த்து. உங்களில் ஒருவர் காலையில் எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? காலையில் எழுந்தவுடன் என்ன செய்யணும்? போன் பார்க்கணும். அட்வான்ஸ் பண்றாரு. காலையில் எழுந்து என்னமா செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க சுன்னத்துல? உத்தம தூதர், உன்னத தூதர் நிகழ்ச்சி நடத்துவதல்ல. சுன்னாவை அறியாதவன் இறை தூதரின் பெயரை உச்சரிக்க கூடாது. அந்த மரியாதையை தரக்கூடிய நிலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை உச்சரிப்பதற்கும் அந்த மரியாதையை கொடுப்பதற்குமான உண்மையான அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய தூதரை சுன்னத்தை பின்பற்றுறது. ஒரு மனிதன் காலையில் எழுந்திருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க. உலகத்தில் இதெல்லாம் யாரு தெரியுமா? இட் இஸ் an open challenge. உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் அழையுங்கள். நேற்று புதிதாக கட்சி ஆரம்பித்த திரைப்பட நடிகர்களை கூட அழையுங்கள். எல்லாரையும் கூட என்ன ஒரு சிரிப்பு நம்ம ஆளுங்க மூஞ்சில. உலகத்தில் எந்த தலைவரையும் அழையுங்கள், யாரையும் அழையுங்கள். இப்படி ஒரு வழிமுறையை உலகத்தில் ஒருவன் சொல்லிக் கொடுத்தார் என்று நீங்கள் எனக்கு சொல்லி காட்டுங்கள். சத்தியமாக, என் இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இட் இஸ் an open challenge to the entire nation. இப்படி ஒரு தலைவரை காட்டுங்கள். இனி மேடை ஏறி பேசுவதை சத்தியமாக நிறுத்திக் கொள்கிறேன். உலகில் ஒரு தலைவர், நீங்கள் காலை எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? இதஸ்தைகத அஹதுக்கும் மின் மனாமிஹி. நீங்கள் ஒருவர் காலையில் எழுந்திருந்தால் கைகளை கழுவுங்கள். உலகில் எந்த தலைவர் சொல்லிக் கொடுத்தார்? உலகில் எந்த தலைவர் சொல்லிக் கொடுத்தார்? ஏன்? فإنه لا يدري أين باتت يده في الليل. உங்களுக்கு தெரியாது நைட்ல உங்க கை எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்னு. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு தலைவன் எங்கயா சொல்லி கொடுத்திருக்காங்களா யாருக்காவது? அவர் இதை மட்டும் தான் சொன்னாரா? உங்கள் தந்தையை, உங்கள் தாயை எப்படி நடத்த வேண்டும், உங்களிடத்தில் ஆட்சி கொடுக்கப்பட்டால் அதை எப்படி நடத்த வேண்டும், போரிலே கைதிகள் பிடிபட்டால் அவர்களை எப்படி நடத்த வேண்டும், உங்களிடத்தில் அரசியல் கிட்டினால் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், உங்களிடத்திலே முஸ்லிம் அல்லாதவர்கள் உங்கள் ஆட்சியின் கீழ் இருந்தால் அவர்களிடத்திலே எப்படி நடக்க வேண்டும். எவ்வளவு பெரிய யூனிவர்சல் டீச்சிங். அப்புறம் என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அடுத்தது என்ன? முதல்ல என்ன சொன்னே? கை கழுவணும். அடுத்தது என்ன? I would like to hear from the public. சுன்னத்து ரசூலுல்லாஹ்வை போற்றுவதென்றால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதென்றால் என்ன? நம்மில் ஒவ்வொருவருடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ வேண்டும். நான் கேட்கிறது இட் இஸ் ரியலி வெரி பேசிக். முதல்ல எந்திரிச்ச உடனே கை கழுவணும், சுன்னத்து. அடுத்தது என்ன? சும்மா ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. யார் தெரியும் தெரியாதுன்னு கேட்கறதுக்கு இல்ல, ஜஸ்ட் டு மேக் தி செஷன் இன்டராக்டிவ், அவ்வளவுதான். என்ன செய்யணும்? அடுத்தது பிரஷ் பண்ணணுமா? தாய்மார்கள் துவா ஓதணுமா? நபிசல்லாஹு சொன்னாங்க, இரஸ்தை கதாகத்துக்கு மனாமி. இதெல்லாம் இருக்குதா? நான் மறுக்கல. ஃபல்யஸ்தன்சிர் ஸலாத்தன். 3 முறை நாசிக்கு நீர் செலுத்தட்டும், நீர் செலுத்தி சீந்தட்டும். ஃபஇன்ன ஷைத்தான யபீது அலா கைஷூமிஹி. உங்களுடைய இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சயின்ஸ் தெரியுமா? உங்களுடைய மூக்கு துவாரங்களிலே ஷைத்தானா தீங்கிழைக்கக்கூடிய பொருட்கள் குடியிருக்கிறது. உலகத்தில் யார் சொல்லி தருவார்? உலகத்தில் எந்த தலைவர் உங்களுக்கு சொல்லி தருவார்? உலகத்தில் எந்த தலைவரிடத்தில் இப்படி ஒரு சித்தாந்த பேக்கப் இருக்குது? இவ்வளவு தெளிவாக யார் சொல்லிக் கொடுத்தார்? உலகில் எங்கு நகர்ந்தாலும், உலகில் எங்கு பார்த்தாலும் மைக்கேல் எச் ஹார்ட் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். The 100 most influential person in the world. உலக வரலாற்றையே புரட்டி போட்ட 100 பேருடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்று நினைக்கிறார். Being a Christian, ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார். அவர் புத்தகத்தை எழுதுகிறார். The 100 most influential person in the world. கிட்டத்தட்ட 1000 பேருடைய வரலாற்றை எடுக்கிறார், சுருக்குகிறார்.
500 ஆகிறது, சுருக்குகிறார் 200 ஆகிறது, சுருக்குகிறார் 100 ஆகிறது. உலக வரலாற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தி அப்படியே வரலாற்றை புரட்டி போட்ட 100 தலைவர்களை எடுக்கிறார். Being a Christian, he chooses Jesus Christ as third. ஒரு கிறிஸ்தவராக இயேசு கிறிஸ்துவிற்கு 3வது இடம் கொடுத்துவிட்டு யாருக்கு முதலிடம் கொடுக்கிறார்? ஒரு கிறிஸ்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து விட்டு சொல்கிறார், my choice of Muhammad to lead the listing may surprise somebody and may be questioned by some readers, but he was the only person in the history who was ultimately successful in both social as well as religious என்றார். நான் ஒரு கிறிஸ்தவராக இருந்து முகமது நபிக்கு முதலிடம் கொடுத்திருப்பது என்பது நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். சிலர் இடத்திலே கேள்வி கேட்கலாம், நீங்கள் எப்படி முகமது நபிக்கு முதலிடம் கொடுப்பீர்கள் என்று. ஆனால் உலக வரலாற்றில் ஒரு தலைவன் அரசியலையும் ஆன்மீகத்தையும் வெற்றி பாதையில் அழைத்து சென்ற ஒரே தலைவர் முகமது என்பதால் முகமதுக்கு தான் முதலிடம் என்றார். இப்படி ஒரு தலைவனை பெற்ற சமூகம், இப்படி ஒரு தலைவரை பெற்ற சமூகம் அவரை அடியடியாக பின்பற்றுகிறதா? அவரை அங்குலம் அங்குலமாக காதலிக்கிறதா? ஒரு பையன் ஐடிக்கு போறான், நல்ல ஒரு பிரஸ்டீஜியஸ் சொசைட்டி, இப்படி தொடர்ச்சி சாப்பிடுறான்னா கஷ்டப்படுறான், சங்கடப்படுறான். ஏன்? நம்முடைய உணவு தட்டை கிளீனா சாப்பிடணும் அப்படின்னா கஸ்டமர். ஏன்? சொசைட்டில எல்லாரும் பாக்குறாங்க, அது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. விரல சூப்பி சாப்பிடணும், ஒரு பருக்கை இல்லாம சாப்பிடணும். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இளைஞர்களே உங்களுக்கு சொல்லுவேன், தாய்மார்களே இன்றைக்கு நகைகளை அதிகம் அதிகம் அள்ளி போட்டுக்கொண்டு பெரும் பெரும் சபைகளிலே இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேச வந்திருக்கிறோம், நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு பெரும் பெரும் சபைகள் என்பது பணக்காரர்களுக்கான சபையாக மாறி இருக்கிறது. ஆனால் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? எந்த சபையில் ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர்கள், எந்த விருந்தில் பணக்காரர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்களோ, கௌரவப்படுத்தப்படுகிறார்களோ, ஒரு சாதாரண புடவை அணிந்து வந்தவர்களை ஓரம் கட்டி நிறைய நிறைய நகை அள்ளி வந்தவரை கௌரவப்படுத்துகிறார்களோ, அல்லாஹ்விடத்திலே அது வெறுப்புக்குரிய திருமணம், அது வெறுப்புக்குரிய விருந்து என்றார்கள். ஆனா எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு பெரிய பகட்டா வர்றவங்களுக்கு மரியாதை உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? இதற்கு மட்டும்தான் உடனே ரியாக்ட் பண்ணிருக்கீங்க. அப்படியே அவங்களுக்கு தான் மரியாதை. அங்க போனா உணவுகள் எல்லாம் அப்படியே வீண் விரயம் செய்து. எனக்கு தெரிந்த ஒரு முஸ்லிம் அரசியல் தலைவர் இருக்கிறார். அவருடைய வீட்டில் திருமணம் நடத்தினால் லிட்டரலி 2 இன்ச்சுக்கு தரையில சோறு, 2 இன்ச்சுக்கு தரையில சோறு, 2 இன்ச்சுக்கு தரையில சோறு. இது எப்படிப்பட்ட மார்க்கம்? ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் ஒரு சபையிலே அமர்ந்திருந்து உணவு அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த உணவு பருக்கை கீழே விழுது. அப்படி விழும்போது அவர் அந்த உணவு பருக்கை எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு தட்டை கிளீனா சாப்பிடுறார். பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லுவேன், நம்முடைய தலைவர் நமக்கு எவ்வளவு முக்கியமானவர். தாய்மார்களே உங்களுக்கு சொல்லுவேன், நம்முடைய தலைவரின் வழிகாட்டுதல் நமக்கு உயிரினும் மேலானது என்பதை ஹுதைஃபத்துல் யமானின் வரலாற்றை பார்த்து படித்துக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். உலகில் யாருடைய அங்கீகாரமும் நமக்கு தேவையில்லை, உலகில் யாருடைய பச்சாதாபம் நமக்கு தேவையில்லை, உலகின் யாருடைய கரிசன பார்வையும் நமக்கு தேவையில்லை. இறைவனின் பார்வையும் இறை தூதரின் வழிமுறையும் மட்டும்தான் நமக்கு தேவை. ஹுதைஃபத்துல் யமான் சொன்னார்கள், என்ன இப்படி செய்றீங்களே, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, ஆக்வர்டா இல்லையா? அப்போது ஹுதைஃபத்துல் யமான் சொன்னார், அத்ருக்கு சுன்னத்த நபியினா லிஹாவுலாயில் ஜுஹலா. இந்த மலையர்களுக்காகவா எங்கள் இறைத்தூதரின் வழிமுறையை விடச் சொல்கிறாய்? இந்த மலையர்களுக்காகவா எங்கள் இறைத்தூதரின் வழிமுறையை விடச் சொல்கிறாய்? உங்கள் நண்பராக இருந்தாலும் அவனை மலையன் என்று நினையுங்கள், உங்கள் தந்தையாக இருந்தாலும் அவனை மலையன் என்று நினையுங்கள், உங்களை பெற்ற தாயாக இருந்தாலும் மலையனாக நினையுங்கள். நம்முடைய இறைத்தூதர் அவர்கள் அத்தனைக்கும் மேலானவர். இறைத்தூதரின் வழிமுறை அவை அத்தனைக்கும் மேலானது. இன்னைக்கு அதை விளங்காதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பாட்டில் இல்லாததனால், வழிமுறைகள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாததனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். கெல்சே என்கின்ற வரலாற்று ஆசிரியர் எழுதினான் சோசியல் சேஞ்சஸ், ஜான் எக்ஸ்போசிட்டோ எழுதினான் மாரல் சேஞ்சஸ். முகமது என்கின்ற ஒற்றை மனிதர் இவ்வளவு மாற்றங்களை எப்படி கொண்டு வர முடியும்? வரலாற்றில் முகமது என்கின்ற ஒரு மனிதர் இவ்வளவு மாற்றங்களை எப்படி கொண்டு வர முடியும்? ஒவ்வொருத்தரும் சிலாகித்து எழுதுகிறார். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவம் ஏற்ற ஒரு சமூகம் பள்ளிவாசலிருந்து வெளியே வர்றாங்க. பள்ளிவாசலிருந்து வெளியே வந்த உடனே ஆண்களும் பெண்களும் அப்படியே கலந்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்து விடுகிறது. ஒரு கண்ணியமிக்க ஒழுக்கமிக்க சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். அதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் எல்லாம் ஓரமாக இந்த தெருக்களின் ஓரமாக நடக்க வேண்டும், ஆண்கள் வசத்து தரி நடுவில் நடக்க வேண்டும் என்றார்கள்.
அதற்கு பிறகு பெண்கள் அதை பின்பற்றினார்கள். அந்த ஹதீஸ்களில் சொல்லி காட்டப்படுகிறது, ஓரம் நடக்கிறதுனால அந்த வேலியில் இருக்கிற முள்ளெல்லாம் அவங்களுடைய துணியில படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? ஒரு வழக்கறிஞராக நம்ம பார்க்கிற பிரச்சனை எல்லாம் பத்தி பேசணும்னு வைங்க, மனமே வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு, மனமே சீ என்று விட்டு போகக்கூடிய அளவுக்கு நிறைய படித்திருக்கிறார்கள். அவர்களுடைய தேர்வுகளை பார்த்தால் கேவலமாக இருக்கிறது. முஸ்லிம் பெண்கள் நிறைய விவரமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய அறிவை பார்த்தால் வெட்கமாக இருக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய ஒரு தேர்வா? கேட்டால் காதல் என்கின்றார்கள், நடிகர்கள் என்கிறார்கள், தேர்வு என்கிறார்கள். ஒரு முஸ்லிம் பெண்ணிடம் கேட்டேன், நான் இப்ப இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் காங்கிரஸ் தான் ஓட்டு போடணும், வேற வழி இல்லை வரக்கூடிய தேர்தல்ல. நான் கேட்டேன் ஒரு முஸ்லிம் பெண்ணிடத்திலே, காங்கிரஸ் ஓட்டு போடுவீங்களா இல்ல நேற்று கட்சி ஆரம்பிச்சார் யாரு? யாருமா? தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றாங்க பாத்தீங்களா? நிஜமா இது நடந்த சம்பவம். நேற்று நீங்க ராகுல் காந்தி ஓட்டு போடுவீங்களா? காங்கிரஸ் தான். இல்ல நம்ம ஒரு கொள்கை ரீதியா பாசிசத்தை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போறோம். நீங்க இப்படி தேர்ந்தெடுப்பீங்களா? இல்ல நாங்க விஜய்க்கு தான் போடுவோம். இது எல்லாம் நடந்த சத்தியமான உண்மை. அப்ப யோசிக்கங்க, இந்த சபை எவ்வளவு முக்கியமானது, இங்க பேச வேண்டிய நிலை எவ்வளவு முக்கியமானது என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய தலைவரை நம்ம ஒரு குரான் வச்சிருக்கோம், ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தது குரான். அதை பற்றி கனேடியன் ஒரு சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்றார். அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாரு, ஒரு கேமல் ரைடிங் ஒரு நோமேடுக்கு இப்படிப்பட்ட ஒரு வசதி வந்திருக்க வாய்ப்பு இல்ல. 7th மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் தமாம்ல நடக்குது. ஒரு கனேடியன் அனாட்டமிஸ்ட் அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்படி இதை ஆய்வு பண்ணீங்களே? டெவலப்பிங் ஹியூமன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. குரான்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து தி டெவலப்பிங் ஹியூமன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. உலக மொழிகள் 8 மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்படுகிறது. அது டெவலப்பிங் ஹியூமன் அப்படி மொழிபெயர்க்கப்பட்டு 7th மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் தமாம்ல நடக்கிறது. அப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ஒரு முஸ்லீம் அல்லாதவர், ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க. ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما அப்படிங்கிற வசனம். விந்து துளியை நாம் ஒட்டிக்கொள்ளக்கூடிய அட்டை போன்று ஒட்டிக்கொள்ளக்கூடிய பொருளாக மாற்றினோம், அதை சதைப்பிண்டமாக மாற்றினோம், அதற்கு பிறகு அதில் எலும்பை வைத்து தோலை போட்டினோம் அப்படிங்கிற வசனம். இதை மட்டும் பார்த்துட்டு குரான் நம்ம கையில் இருக்குது, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து அற்புத வேதம். இப்படி இந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு இதை பேஸ் பண்ணி இந்த டெவலப்பிங் ஹியூமன் எழுதுறாரு, புக் எழுதுறாரு. இதை பேஸ் பண்ணியே அது உலக மொழிகள் 8 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது. எமிரிட்டஸ் கீத் எல்மோர் அவருடைய பேர். அந்த எமிரிட்டஸ் கீத் எல்மோர் 7th மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் பத்திரிகையாளர் சந்திப்பிலே அமர்ந்திருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, முகமது என்பவர் பாலைவனத்திலே சுற்றி இருந்தவர், கல்வி பின்புலம் கிடையாது. அவர் சொல்றாரு, கல்வி பின்புலம் கிடையாது, ஸ்கூலுக்கும் போனது கிடையாது, பெத்தவங்களும் பேக்கப் கிடையாது, கூட இருந்தவங்களா அறிவாளிகளானா எல்லாம் மடையனுங்க. எப்படிப்பட்ட மடையர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்துக்கு வருவதற்கு முன்னால் நிக்காஹுல் லிவான் நடக்கும். கல்யாணம் எப்படி நடக்கும்? அவங்க கிட்ட நிக்காஹுல் லிவான் நடக்கும். ஒரு வீட்டுல ஒரு வயதுக்கு வந்த பெண் வந்து விட்டால் அந்த வீட்டுல ஒரு கொடி ஏற்றிடுவாங்க. அந்த கொடிக்கு என்ன அர்த்தம்னா, அந்த வீட்டுல வயதுக்கு வந்த பெண்ணிற்கு பெண் கேட்டு வரலாம். பெண் கேட்டு வரலாம் என்ன அர்த்தம்? அவன் வருவான், வந்து இரவு தங்கிட்டு போயிடுவான். அந்த பெண்ணு கிட்ட பொண்ணு கேட்டு வரவன் இரவு தங்குவான் அப்படின்னா மீனிங் புரிஞ்சுக்குங்க. அப்புறமா புள்ள பிறக்கும். ஒரு 10 பேர் வந்துட்டு போனான்னு வைங்களேன், புள்ள பிறக்கும். நகீப் என்று அடையாளம் காட்டக்கூடியவன் அந்த ஊர்ல ஒருத்தர் இருப்பான். அந்த புள்ள பிறந்ததுக்கு பின்னால வந்து போன 10 பேரையும் நிக்க வைப்பான். நிக்க வச்சுட்டு யாரெல்லாம் வந்துட்டு போனீங்களா எல்லாரும் வாங்கப்பா கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். 10 பேர் வருவான். வந்த உடனே நக்கீப் என்ன பண்ணுவாரு, குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இவன் ஜாடையில இல்ல, அந்த குழந்தை யார் ஜாடையில இருக்கோ அவர் தான் யாரு? இந்த குழந்தை யார் ஜாடையில இருக்கோ அவர் தான் யாரு? மாப்பிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாற்றி காட்டினார்கள் தெரியுமா? அடிப்படையில் ஒழுக்கக்கேடையே இதுதான் நாகரிகம் என்று வாழ்ந்து வந்தார்கள். நூற்றுக்கணக்கான பீப்பாய்களை அடுக்கிக் கொண்டு 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திராட்சை ரசங்களை வைத்துக் கொண்டு எங்கள் வீட்டின் பெருமை இதுதான் என்று பேசிக் கொண்டார்கள். கட்டப்படாத வீடுகளுக்கு ஓ வீட்டு நிச்சு என் வீட்டில் வந்து நான் என்னடா பண்றது என்று பரம்பரையாக சண்டை போட்டார்கள். அப்படிப்பட்ட மக்களை சீர்திருத்தி சீர்தூக்கி உலகின் மிகச்சிறந்த சமூகமாக உருவாக்கி காட்டினார்கள்.
அந்த மனிதர் சொல்கிறார், எமிரேட்டஸ் கீத்தில் மூர், எழுத படிக்க தெரியாதவர், கல்வியின் பின்புலம் இல்லாதவர், இவர் எப்படிப்பா ஒரு பெண்ணுடைய கருவறைக்குள் என்ன நடக்கும் என்பதை சொல்கிறார்? எனக்கு அதான் ஆச்சரியம். 1992 7th மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் தமாம் பேசுறாரு. எப்படி முடியும்? இவர் ஒரு ஆண், ஃபர்ஸ்ட்ல இவர் ஒரு ஆண், ரெண்டாவது ஸ்கூலுக்கு போல, ரெண்டாவது இவர் சுத்தி இருந்த ஆளுங்களாவது அறிவாளிகளான்னு பார்த்தா கடஞ்செடுத்த மடையவங்க. பெரிய பெரிய பேரரசர்கள் எல்லாம் நீங்க நல்லா வரலாறு பாருங்க, யாருமே மக்காவை படையெடுத்து வந்ததே கிடையாது. ஏன்னா இவனுக்கு லாயக்கே இல்லாதவங்க எவனே படையெடுத்தது கிடையாது, அவ்வளவு மோசமானவர்கள். அப்படிப்பட்ட ஆளுங்களை சுத்தி வச்சுக்கிட்டு அப்ப அவர் சொல்றாரு. அப்ப பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, அப்ப does it mean that you accept Quran as a word of God? அப்படின்னா நீங்க குர்ஆனை இறைவனின் வார்த்தை என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? முகமதுக்கு தரப்பட்ட அந்த குர்ஆனை இறைவனின் வார்த்தை என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டபோது எமிரேட்டஸ் கீத்தில் மூர் சொன்னார், I find no difficulty in accepting it. அதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் எனும் தலைவர் ஒரு பக்கம் இந்த குர்ஆனை கொண்டு வந்தார், ஒரு பக்கம் அரசியல் புரட்சியை ஏற்படுத்தினார், ஒரு பக்கம் சமூகத்தை உருவாக்கினார், ஒரு பக்கம் மக்களை பண்படுத்தினார், ஒரு பக்கம் போர்க்களங்களை உருவாக்கினார், ஒரு பக்கம் இளைஞர்களை பண்படுத்தினார், ஒரு பக்கம் பெண்களை பக்குவப்படுத்தினார், ஒரு பக்கம் நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தார். எவ்வளவு பெரிய தலைவர்! வியந்து பார்க்கும் பொழுது தலை சுற்றி விழுந்து போவான். அப்படிப்பட்ட தலைவரை ஏற்ற சமூகமாக இது. படிக்குதா இந்த சமூகம் இந்த தலைவரை? ஏற்கிறதா இந்த சமூகம் இந்த தலைவரை? காலை எழுந்தவுடன், ஏன்னா இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள யாருக்கு தெரியும் தெரியாதுன்னு கொஸ்டின் ஆன்சர் கேட்க நான் வரல. ஆனால் ஒரு காலை எழுந்தவுடன் கைகளை கழுவ வேண்டும் என்பது சுன்னத், காலை எழுந்தவுடன் நாசிக்கு நீர் செலுத்தி சீந்த வேண்டும் என்பது சுன்னத் என்று யாருக்காவது தெரியவில்லை என்றால் நீங்கள் இறைத்தூதரின் சுன்னத்துகளுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதைத்தான் சொல்ல வர. நான் வரலாற்று புரட்சியை பேச வரவில்லை. வரலாற்று புரட்சியை பேசுவதாக இருந்தால் ஒரு அறிஞன் சொல்லி காட்டினான், most famous men created arms, laws, empires and legislation. நபிகள் நாயகத்தை பற்றி ஜான் எக்ஸ்போசிட்டோ என்கிற அறிஞர் சொல்லி காட்டினான். most famous men created arms, laws, empires and legislations. உலகின் மிக பிரபலமான மக்கள் யாராவது எடுத்துக்கங்க, ஒரு பெரிய பேரரசர் பேர் சொல்லுங்கம்மா, தாய்மார்கள் யாராவது உலகத்துல வரலாற்றுல ரொம்ப பெரிய பேரரசர் யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. பாயா, உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். உலக வரலாற்றிலேயே 5 லட்சம் புத்தகங்களை தன்னுடைய லைப்ரரியில வைத்திருந்த பெண், 5 லட்சம் புக்க தன்னுடைய பர்சனல் லைப்ரரியில வச்சிருந்த பெண், ஒரு பெண், உலகத்திலேயே ஒரு பெண் தான். அந்த பெண்ணின் பெயர் லுபனா என்ற ஒரு இஸ்லாமியர். உலகத்திலேயே ஒட்டுமொத்த உலக இஸ்லாமியர்கள், உலகத்திலேயே எல்லா பொம்பளைங்களையுமே ஒரு பெண் 5 லட்சம் புத்தகங்களை தன்னுடைய நூலகத்திலே வைத்திருந்தார் என்றால் அது லுபனா என்கின்ற இஸ்லாமிய பெண் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களிடத்திலிருந்து பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. பர்சனலா நான் எந்த ஊருக்கு போனாலும் நான் சொல்றேன், பெண்களே நீங்கள் மிகப்பெரிய அளவிலே மார்க்கத்தையும் கற்க வேண்டும், உலக கல்வியையும் கற்க வேண்டும். மார்க்கத்தை கற்று கண்ணியத்தோடு இறைத்தூதரின் வழிமுறையை தாங்கி மிகப்பெரிய சாதனையாளர்களாக, மிகப்பெரிய அறிவாளிகளாக, மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக, மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர்களாக சத்தியமாக வர வேண்டும் என்றால் சொல்லப்படும் செய்திகளையும் இறைத்தூதரையும் முழுமையாக உள்ளிறக்குங்கள். ஒரு தலைவர் பேர் சொல்லுங்க, யாருக்கும் தெரியாதா? திப்பு சுல்தான். ஓகே, உன்னை கேட்கல, இருந்தாலும் சந்தோஷம். யாருமே தெரியாதா? அக்பர். அல்லாஹ் உங்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவானாக, உங்களுடைய கல்வியை உயர்த்துவானாக. ஏன்னா பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சும்மா பின்னாடி நிக்கிறத விட ஏதாவது ஒன்று சொன்னீங்களே சந்தோஷம். ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் சகோதரிக்கு, தாய்க்கு. எங்க விட்ட உலக தலைவர்கள்ல அவர் சொல்லி காட்டுகிறார், மோஸ்ட் ஃபேமஸ் மென் created arms, laws, empires and legislations. நிறைய தலைவர், நெப்போலியன் எடுத்துக்கங்க, அலெக்சாண்டர் தி கிரேட் எடுத்துக்கங்க, நெப்போலியன் போனபார்ட் எடுத்துக்கங்க, டைமூர் எடுத்துக்கங்க. the sun never sets in the empire of British empire எடுத்துக்கங்க. பிரிட்டிஷ் எம்பையர் என்ன பேரு? the sun never sets in the empire of பிரிட்டிஷுடைய அரசாங்கத்துக்கு கீழ் சூரியனே மறையாதான். அது எப்படி? சூரியனே மறையாதான் பிரிட்டிஷுடைய ஆட்சியில. எப்படி அது? வெரி குட், வெரி குட், வெரி குட். அல்லாஹ் உங்களுடைய கல்வியை மேம்படுத்துவானாக. அல்லாஹ் உங்களுக்கு இம்மை மறுமை கல்வியை அதிகப்படுத்தி தருவானாக. அல்லாஹ் உங்களுக்கு மறுமையிலே மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவானாக. The sun never sets in the empire of British. என்னன்னா உலகத்துல அந்த மூலையிலும் பிரிட்டிஷுடைய ஆட்சி இருக்கும், உலகத்திலேயே
இந்த மூலையில பூமி சுத்தி வரும்போது ஏதாவது ஒரு மூலையில பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டே இருக்கும், சூரியன் மறையாது. ஆனால் அவனுக்கும் சேர்த்து சொல்கிறார், அவனையும் சேர்த்து, most famous men created arms, laws, empires and legislations. உலகின் மிகச்சிறந்த தலைவர்கள் எல்லாம் சட்டங்களை உருவாக்கினார்கள், பதவி பட்டங்களை உருவாக்கினார்கள், படைகளை உருவாக்கினார்கள், ஆயுதங்களை உருவாக்கினார்கள், சாம்ராஜ்யங்களை உருவாக்கினார்கள், அரண்மனைகளை கட்டினார்கள். But not more than material powers which often crumbled away before their own eyes. ஆனால் அவைகள் அத்தனையும் material powers which often crumbled away before their own eyes. அவைகள் பெரும்பான்மையானவை என்னன்னா, அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே அப்படியே இடிஞ்சு அவன் கண்ணு முன்னால் விழுந்துருச்சு, எதுவும் நிலைச்சு வரல. But this man, யார்? But this man, sallallahu alayhi wasallam, but this man moved not only arms, laws, empires and legislations. இந்த மனிதர் sallallahu alayhi wasallam என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த தலைவர் moved not only arms, laws, empires and legislations. இவர் சட்டங்களை மட்டும் உருவாக்கவில்லை, பதவி பட்டங்களை மட்டும் உருவாக்கவில்லை, சாம்ராஜ்யங்களை மட்டும் உருவாக்கவில்லை, but millions of people of the other inhabited world and more than that, மில்லியன் கணக்கான மக்களின், சில நேரங்களில் மில்லியன்களை விட அதிக கணக்கான மக்களின் உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த மாபெரும் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். அப்படிப்பட்ட தலைவரை பின்பற்றியிருக்கிறோம். உலகின் எந்த தலைவராக இருந்தாலும் வரலாற்று சுவடுகளை அழிந்து போனார்கள், அழிந்து போகாத ஒரே தலைவர். உலகில் எல்லா தலைவருக்கும் எனக்கு ஏன் சிலை வைக்கலன்னு தான் பிரச்சனை. உலகத்துல எல்லா தலைவருக்கும் என்கிட்ட கூட கேட்டாங்க ஒரு டிபேட்ல, ஏன்னா நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ்னா மூர்க்கம் ஆயிடுவான், உண்மைதானே? சமீபத்தில் இந்த நுபுர் சர்மாங்கிற விவகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பா பேசணும்னு ஜார்க்கண்ட்ல பெரிய போராட்டம் வெடித்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பா பேசிட்டு அவளை கைது பண்ணணும்னு 2 இளைஞர்கள் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டார்கள். அப்ப அந்த முஸ்லிம் தாயிடத்தில் போய் கேட்டார்கள், நான் எல்லோருக்கும் சொல்லுவேன், உங்களுக்கும் சொல்லுவேன், இறைவனின் எதிரிகளுக்கும் சொல்லுவேன், இந்த மார்க்கத்தையோ இறைத்துதரின் கண்ணியத்தையோ என்றைக்காவது குறைத்து விடலாம் என்று எண்ணம் கொண்டவரிடத்திலும் கூட சொல்லுவேன், எங்கள் உள்ளங்களில் இறைத்துதர் இப்படி வாழும் வரை. அந்த தாயிட்ட போய் சொன்னாங்க, 2 பிள்ளைங்க அந்த மாதிரி தாய், அந்த மாட்ட போய் சொன்னாங்க, அம்மா போராட்டத்துக்கு போன உன் பிள்ளை செத்துறானேன்னு மைக்கு நீட்டுறாங்க, அழுவுது அந்தம்மா. ஆனால் அந்தம்மா சொன்னது வார்த்தை என்ன? இறை தூதரின் கண்ணியம் காக்க என் பிள்ளைகள் ஷஹீதாகி விட்டார்கள் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்றது அந்த தாய். அப்படிப்பட்ட கண்ணியத்தில் இறை தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர். உலகத்தில் யார் யாரோ என்னென்னமோ செய்யலாம், ஆனால் இறை தூதர் நம்முடைய உள்ளத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய தலைவர். ஆனால் இங்கு விஷயம் என்னவென்றால், நம்முடைய செயல்களில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்களா? இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்கு தான் இந்த உலகில் நான் அனுப்பப்பட்டேன் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். எப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றினார்கள்? ஒரு தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வெற்றி மிகுந்த தலைவர். அதே மைக்கேல் ஹார்ட் சொல்கிறார், ஒரு இயேசு கிறிஸ்துவை நான் 3ஆம் இடம் கொடுக்கிறதுக்கு காரணம், கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவிற்கு பின்னால் தான் அது வேகத்தை எடுத்தது என்று 100ல சொல்றார். ஆனால் முகமதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் முதலிடம் கொடுக்கிறதுக்கு காரணம், அவர் உயிர் வாழும் பொழுது அவருடைய தோழர்கள் அதை வேகமாக கொண்டு சென்றார். அவர் வாழும் காலத்திலேயே அது வெற்றிமிக்க சித்தாந்தமாக அதை மாற்றினார்கள். அதனால்தான் அவர் முதலிடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்திலேயே மக்களை பண்படுத்தினார்கள். இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையின்படி இப்படி நடந்துக்க, ஹதீஸ்ல இப்படி இல்ல என்று சொன்னால் கட்டுப்படக்கூடிய சமூகம் உருவாகாத வரை இறை தூதருக்கான ஜஸ்டிபிகேஷன் அங்க இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா இதுதான் என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகம் வராத வரை ரசூலுல்லாஹ்வுக்கான ஜஸ்டிபிகேஷன் அங்க இல்ல. உயிர் கொடுக்கலாம், போராடலாம், கொடி பிடிக்கலாம், ஆனால் சுன்னத்துகளின் வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய வாழ்க்கையை வாழலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கேலி பண்றோம், கிண்டல் பண்றோம், பொய் பேசுறோம். இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் என்ன எவ்வளவு பிரச்சனை. ரசூலுல்லாஹ் பத்தி இவ்வளவு பேசுறோமே, சீட்டிங் கேஸ்ல நம்பர் 1ல இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? எக்கச்சக்க சீட்டிங், எப்ப பார்த்தாலும் ஏமாத்துறது. இங்கே நிறைய பேர் அனுபவம் இருக்கும். அதுவும் நல்ல தொப்பி போட்டுக்கிறானுங்க, தாடி வச்சுக்கிறானுங்க, நல்லா ஜிகு நல்லா அத்தரெல்லாம் பூசிக்கிறானுங்க, கோடிக்கணக்கா ஏமாத்துறாங்க, கோடிக்கணக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் உங்க காதுல ஒலிக்கல? யார் மோசடி செய்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவர்கள் என்றார்கள். அப்புறம் என்னத்துக்கு ரசூலுல்லாஹ் பேசுற? எனக்கு தெரியும் மோசடி மன்னன்கள், எனக்கு தெரியும் இதே பகுதிகளில் 1-2 பேர் முஸ்லீம் இருக்கிறான், எனக்கு நல்லா தெரியும். நான் ஆதாரத்தோட சொல்லுவேன், ரெக்கார்டோட. கேட்ட பேரை கேட்டா ஏதாவது முஸ்லீம் பேர் வச்சிருப்பான், அப்துல் காதர், அப்துல் ரஹீம். யாராவது போச்சு சடை கதற போறீங்க, அப்துல் காதர், அப்துல் ரஹீம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மன் ஹஷ்ஷ ஃபலைஸ மின்னா என்றார்கள்.
மோசடி செய்துவிட்டு, அடுத்தவனுக்கு அநீதி இழைத்து விட்டு, அடுத்தவனை அபகரித்து விட்டு, பிறர் மனைவியோடு உல்லாசம் அனுபவித்து விட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பிறர் மனைவியை அபகரிக்க நினைக்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. இந்த அநியாயத்தை செஞ்சுட்டு, அசிங்கத்தை செஞ்சுட்டு, அளவு நிறுவையில மோசடி பண்ணிட்டு, அக்கிரமத்தை பண்ணிட்டு, பொய் பேசிட்டு, மோசடி வேலையை செஞ்சுட்டு, திரும்ப நான் முஸ்லிம்னு பள்ளி அளிச்சு இறைத்தூதர் எங்க தலைவர் என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும் இந்த சமூகம். இவ்வளவு பெரிய தலைவரை வைத்துக் கொண்டு, இவ்வளவு பெரிய தலைவரை கொண்டாடி கொண்டு, உயிர் கொடுப்பேன் என்று சட்டை கிழித்து எவனாவது இழிவுபடுத்தி விட்டால் பேசிவிட்டு, ஆனால் நடைமுறையில் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை என்று சொன்னால் அது எப்படி இருக்கணும்னு சொல்லி முடிக்கிறேன். வேணா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது இளைஞர்களுக்கு, ரத்தம் சூடேறின யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு சின்ன உதாரணம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு இருக்கும்போது there was an argument and he developed as a heated argument. அது அப்படியே சண்டையா முத்தி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கருப்பா இருப்பாங்க, அடிமையா இருந்து வந்தவங்க. அப்ப அபூதர் ரலியல்லாஹு யாருன்னா ஹைவே ராபரா இருந்தவங்க. அவங்க எல்லாம் அவங்க கிஃபார் கோத்திரத்தை தாண்டித்தான் மக்கால இருக்கவங்களே வியாபாரம் பண்ண போக முடியும். அவ்வளவு பெரிய பலசாலிகள், ஹைவே ராபர்ஸ் அவங்க எல்லாம். அவர்களுக்கும் பேச்சு நடந்துகிட்டே இருக்கும்போது என்னாச்சு, எவன் அமர்த்தி அப்படின்னு திட்டார். அடிமைத்தாயின் மகனே போ அப்படின்ட்டார் கோபத்துல. அபூதர் பிலால் ரலியல்லாஹு திட்டார். அபூதர் பிலால் ரலியல்லாஹு திட்டார். உடனே ஒரு நல்ல தலைவரை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற தலைவரை பின்பற்றக்கூடியவர் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பிலால் ரலியல்லாஹு காட்டினார். நேரா என்ன யாரா நீ திட்டது, நீ திறந்தவனா அவர் திட்டல. அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி பண்ணிட்டார். ரத்தம் முறுக்கேறிய, உங்களுக்கு அபூதரை பத்தி ஒரு சின்ன குறிப்பை சொல்லணும். ரலியல்லாஹு அன்ஹு தான் முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு வந்து அறிவிப்பு பண்ண உடனே கூடி நின்று அடிச்சிட்டாங்க அபூதர் எல்லாருமே அங்க காபால ஃபர்ஸ்ட். அப்ப அடிக்கும் போது அபூபக்கர் எவ்வளவு நேரமா சொன்னாங்க, ஏய் யார் அடிக்கிறீங்க தெரியுமா, அபூதர். இவர் கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவர் எல்லாரும் ஓட்டாங்க. அவ்வளவு பெரிய வீர பரம்பரை சார்ந்தவர், அதையும் தெரிஞ்சுக்கணும். அவங்க ஆளுங்கெல்லாம் ஹைவே ராபர்ஸ். அப்ப அவர் உடனே கம்ப்ளைண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிகப்பெரிய தலைவர் இடத்துல ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, வாங்க என்ன மேட்டர். யா ரசூலுல்லாஹ் இப்படி என்ன பேசிட்டாரு. இப்ப நம்ம ஜாலியா பேசுறோம் இல்லையா, போடா நொண்டிக்காலா, போடா ஒன்றகண்ணா, போடா ஊமை, எதையாவது திட்டம்ல ஒருத்தர் நிறத்தால் கலரால் ஏதாவது பேசிடுறோம் ஜாலி மூட்ல. நம்ம தலைவர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன பேசிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரை பார்த்து சொன்னார்கள், யா அபாதர் இன்ன கம்ரவன் ஃபீக்கல் ஜாஹிலியா. நீ என்ன இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு பார்த்தா ஒரு இடத்துல இன்னும் அந்த மடமைத்தனம் குடி இருக்கிறதே. நீ இன்னும் இஸ்லாத்துக்கு முந்தைய மடமையை பின்பற்றிய மடையனாக வல்லவாய் இருக்கிறாய் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்ங்கிற தலைவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், உங்களிடத்திலே உங்களுடைய பெற்றோரோ தாய்மாரோ உங்க பள்ளியாசலுடைய ஹஸரத்தோ இமாமோ மௌலவியோ யாராவது உங்களுக்கு மார்க்கத்தை சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அவரை சொல்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். அபூதர் என்ன செய்வது, எப்படி அவருடைய நிறத்தை அவருடைய இனத்தை நீங்க குறை சொல்லி சொல்லுவீங்க, இது ஜாஹிலியத்தில் பழக்கம் இல்லையா என்று சொன்னவுடன் இவ்வளவு பலம் பராக்கிரமம் நிறைந்தவர், he never tried to justify and he never tried to argue. ஆர்குமெண்ட்ல பண்ணல. எப்படி ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டாங்கன்னு சொல்றேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. யா ரசூலல்லாஹ் நான் தெரியாம பேசிட்டேன். பிலால் கிட்ட போறாங்க, பிலால் இது தப்பு நடந்து போச்சு, நான் கீழே படுத்துக்கிறேன். பிலாலே என் கன்னத்தில் ஏறி மிதியுங்கள் பிலாலே, மறுமையில் குற்றம் பிடித்து விடாதீர்கள் பிலாலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்ன் பண்ணிட்டாங்க, என் கன்னத்தில் ஏறி மிதியுங்கள் பிலாலே, என்னை மறுமையில் குற்றம் பிடித்து விடாதீர்கள் பிலாலே என்றார்கள். இறைத்தூதரின் வாக்கும் இறைத்தூதரின் பேச்சும் இறைத்தூதரின் சொல்லும் செயலும் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லை என்றால் அவன் என்ன முஸ்லிம் என்கின்ற கேள்வியை இந்த சமூகத்துக்கு முன்வைக்கிறேன். கோடியா ஏமாற்றக்கூடிய வெட்கம் கேட்டவர்கள் முஸ்லிம்களிலே இருந்தால் ஒரு முஸ்லிமுடைய அதிகபட்ச வார்த்தை அல்லாஹ்வை பயந்து கொள் என்பது. ரசூலுல்லாஹ் அதை வச்சு சமூகத்தை வழிநடத்தினார். தஆலவு மினு ஸாஅத்தன், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றும் சமூகமாக இது மோசடி நிறைந்த சமூகமாக மாறி இருக்கிறது. இஸ்லாம் முஸ்லிம் என பெயர் சொல்லி ஒரு இடத்திலே வாக்கிய பணத்தை திருப்பி கொடுக்காமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடனா வாங்குறேன்னு கடனா வாங்குற எல்லாருக்கும் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கடனா வாங்குறீங்க, திருப்பி கொடுக்கும் எண்ணம் இல்லாமல் வாங்கப்படும் கடன் அது திருட்டு மோசடிக்கு சமம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எண்ணம் இருக்கா? எல்லோருக்கும் சொல்கிறேன், நீங்க ஒரு நகையை வாங்கி போட்டு போனீங்க, அவ கேட்கவே இல்ல திடீர்னு நாங்க கஷ்டத்துல வச்சுட்டோம்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பெண்ணா இருந்து சொல்றீங்க, ஒரு ஆணா இருந்து சொல்றீங்க என்று சொன்னால், இல்ல இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேச சொல்லியிருக்காங்க, வருத்தப்படாது. நீங்க சீட்டு கொடுத்தா
இப்படிதான் ஒரு வாட்டி நாங்கள் பேசிட்டே இருந்தேன் வேகமா. சீட்டு கொடுத்தோன்னே தோடைய பேச்சு முடித்துக் கொள்கிறேன். அப்புறம் வாங்கி பாரு 1/2 மணி நேரம் பேசவும் இருக்கு. எங்க விட்ட எப்படி ஃப்ளோ கட் பண்ணிட்டாரு பாரு. நகையை கடனா வாங்கிட்டு எல்லாரும் கவனிக்கிறீங்கல்ல தாய்மார்கள்லாம். இப்ப திருப்பி கொடுக்கும் எண்ணம் இல்லாமல் பெறப்படும் கடன் அது திருட்டு மோசடி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர். நீங்க எதாவது முஸ்லிமே தான் செய்யலாம். நீங்க தனியா வந்து பாருங்க, சத்தியமா ஒரு ஆதாரம் தர. அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு உண்மை, அல்லாஹ்வின் மீது 1 கோடி வரை ஆணையிட்டு சொல்றேன் உண்மை. ஏமாற்றியவன் முஸ்லீம், ஏமாற்றப்பட்டவன் முஸ்லீம். அப்ப ரசூலுல்லாஹ் பேர் சொல்றீங்க, எப்படி இந்த தலைவரை பின்பற்றன்னு சொல்றீங்க? இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நல்ல குணங்கள் உங்களில் பூர்த்தியாகவில்லை என்றால் தயவு கூர்ந்து சொல்கிறேன், உங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லாதீர்கள். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்படும் இழுக்கு. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அவர் பேர் கூட சொல்றார், அவர் பேர் சந்திரமோகன். அவர் என்கிட்ட கேட்டாரு, இப்படிலாம் சொல்றீங்க, ஆனா என்ன ஏமாத்தினவனுக்கு பேரு நல்ல பேர், முஸ்லீம் பேர் தான் சொல்லிட்டு, அப்ப நீங்க நபிகள் நாயகம் அவரு நல்ல போதனைலாம் பண்ணாருன்னு சொல்றாரு. நபிகள் நாயகம் நல்ல போதனை சொன்னாரு, யாரையும் ஏமாத்தக்கூடாதுன்னு சொன்னாரு, நேர்மையா வாழணும்னு சொன்னாரு. எங்களுக்கு 1,80,00,000 தரணுமே பாய், தராம அவர் உம்ரா போயிட்டாருன்னு கேட்டாரு பாருங்க. பீஞ்ச செருப்பால் என்னை அடித்தது போல் இருந்தது, பீந்த செருப்பால் அடிப்பது போல் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு கேவலத்தை உண்டாக்கக்கூடிய சமூகம் இது. நீங்க இவ்வளவு பெரிய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் பெரிய வரலாற்று நாயகன் சொல்றீங்களே, அவரை பின்பற்றக்கூடியவர்களிடத்தில் இறைத்தூதர் பிரதிபலிக்கவில்லை என்றால் எப்படி ஒரு சின்ன வார்த்தை எவன அமத்தின் என்கின்ற வார்த்தைக்கு நான் கீழே படுத்துறேன், மூஞ்சில ஏறி மிதிங்க, ஆனா மறுமையை குற்றம் பிடிச்சாதீங்க சொன்னார்களே, அந்த தலைவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் நாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உன்னத தலைவர் என்று சொன்னால், உலக முஸ்லிம்களிடத்திலே இறைத்தூதரின் தோழர்களிடத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய உன்னத தலைவர். தான் வாழும் பொழுது எதை மக்களுக்கு சொன்னார்களோ அதை 100% தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்த தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர். தான் சொன்னார்கள், மக்களே நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்றார்கள், ஆனால் தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை. மக்களே நீங்கள் நன்றாக உண்ணுங்கள் பருகுங்கள் என்றார்கள், ஆனால் கடைசி வரை ஒரு துறவற வாழ்க்கை போன்று ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். கடைசி நேரத்தில் ஒரு யூதனிடத்திலே அடமானம் வைத்த கேடயத்தை கூட மீட்க முடியாத ஏழ்மையில் மரணித்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தன்னுடைய வாழ்க்கை முழுக்க இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்து உம்மத்தி உம்மத்தி என்று இந்த உம்மத்துக்காகவே வாழ்ந்து, இந்த உம்மத்துக்காகவே வழிநடத்தி, இந்த உம்மத்தில் ஒரு யூதன் தன் கண் முன்னால் நடந்து சென்றால் கூட அவன் நரகத்துக்கு செல்கிறானே என்று நினைத்து கவலைப்பட்ட உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் நாம் தன்னுடைய கடைசி நேரத்தில், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள். நீங்க எல்லா தலைவரையும் பாருங்க, உண்பதற்கு உணவில்லாமல் சென்னைக்கு வந்த தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மாளிகைகளை கட்டிவிட்டார்கள். அதில் மார்க்க போதனை செய்யக்கூடியவர்களும் அடக்கம், அதில் மார்க்க போதனை செய்யக்கூடியவர்களும் அடக்கம். பகட்டான வாழ்க்கை, பெருமையான வாழ்க்கை, அநியாயத்துக்கு பணம், மார்க்க போதனை செய்யக்கூடியவர்களும் அடக்கம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்னும் உன்னத தலைவர் எப்படிப்பட்டவர்? கடைசி நேரம், வாழ்க்கையின் கடைசி நேரம், பணிப்பெண் போகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிப்பெண் செல்கிறார், பக்கத்து வீட்டுக்கு செல்கிறார். இஹ்திலனா ஃபீ மிஸ்பாஹினா மின் உக்கத்திகி ஸமன். பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்கறாங்க, எங்க விளக்குல கொஞ்சம் எண்ணெய் கடனா கொடுங்க. பக்கத்து வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ்வுடைய பணிப்பெண் பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்கறாங்க, இஹ்திலனா ஃபீ மிஸ்பாஹினா மின் உக்கத்திகி ஸமன், எங்களுடைய இந்த கிண்ணத்தை கொடுக்கிறேன், கொஞ்சம் எண்ணெயை கடனா கொடுங்க. ஃபஅம்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹதீதில் மவுத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள், இந்த உலகை விட்டு பிரிய இருக்கிறார்கள். ஆனால் அவ்வளவு பெரிய தலைவர் வீட்டிலே எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. ஏழ்மையை தனக்கென்று தேர்ந்தெடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர்மையை தனக்கென்று தேர்ந்தெடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையை தனக்கென்று தேர்ந்தெடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எதை சொன்னேனோ எதை கட்டளையிட்டேனோ அதன்படி என் மூச்சின் கடைசி வரை வாழ்வேன் என்று வாழ்ந்து மறைந்த உலகத்தின் ஒரே தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை, சிறிதளவு எண்ணெயை கடனாக கொடுங்கள். எங்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள் என்ற போது அந்த கடனாக பெற்ற எண்ணெயை வைத்துத்தான் இறை தூதரின் வீட்டில் விளக்கை எரிக்க முடியும் என்கின்ற அளவுக்கு வாழ்ந்தாரே, இவர் என்ன சாமானியரா? நுசித்து பிர்ருபி மஸீரத ஷஹ்ரின் முஹம்மத் என்கின்ற பெயர் கேட்டால் அவரின் எதிரி 1 மாத கால தூரத்தில் இருந்தாலும் அஞ்சி நடுங்குவான். அவ்வளவு பெரிய தலைவர்,
அவர் ஒரு கண்ணசைத்தால் கையசைத்தால் 1000 ஒட்டகங்கள் சுமக்கும் புதிய அளவுக்கு அவருக்கு தங்க காசுகளை அள்ளித்தர அண்டை நாட்டு அரசர்கள் தயாராக இருந்தார்கள். ஆனால் எதை மக்களுக்கு போதித்தாரோ அந்த ஏழ்மையை, எளிமையை, நேர்மையை, நியாயத்தை தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து அப்படியே மறைந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரின் வாழ்வியலை படிப்போம், அந்த தலைவரின் தலைமைத்துவம் ஏற்போம். நீங்க ஆளுக்கு ஒரு ஃபீல்டு இருங்க. நீங்க போலீஸா இருங்க, லாயரா இருங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருங்க, ஹஸ்பண்டா இருங்க. ஹஸ்பண்ட் ஒரு ஜாபா பரவாயில்ல, ஹஸ்பண்டா இருங்க, ஒய்ஃபா இருங்க, சன்னா இருங்க, டாக்டரா இருங்க, பிளம்பரா இருங்க. எல்லாத்துக்கும் அல்லா தூதர் இருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் இறை தூதரின் வழிகாட்டுதல் இருக்கிறது. உலகத்தின் உத்தம தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அவரின் உம்மத்துகள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நாளை மறுமையிலே இறை தூதரின் உம்மத் என்கின்ற பெருமிதத்தோடு நாளை மறுமையில் இன்ஷா அல்லாஹ், நாளை மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை இறை தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் என்கின்ற பெருமையோடு அடைவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்புரையை மிகச்சிறப்பாக வழங்கிய வழக்கறிஞர் மௌலவி அலிமல் புகாரி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.